அருணுக்கும் ரஞ்சிதாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. அது அருணோட அம்மாவால ஏத்துக்க முடியல. அதனாலதான் ரஞ்சிதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. கல்பனாவை தான் அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு தான் இவ வீணா ரஞ்சிதா மேல பழிய போடுறா சார். நீங்க யாரு? நான் அருணோட தாய்மாமா சார். சார், இவங்கெல்லாம் ரஞ்சிதாவோட ஆளுங்க சார். இவளுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவாங்க. அருணோட அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் பேசி பாருங்க. நான் சொல்றதுதான் உண்மைன்னு அப்ப உங்களுக்கு புரிய வரும். ஆமா சார், நாங்கெல்லாம் ரஞ்சிதாவோட ஆளுங்க, அவங்க எல்லாம் கல்பனாவோட ஆளுங்க. கல்பனாவுக்கு தான் சார் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால அவங்க பேசுறதை வச்சு எந்த முடிவுக்கும் நாம வந்துட முடியாது. எனக்கு தெரிஞ்சு ரஞ்சிதா மேல எந்த தப்பும் இல்ல சார். அவ தப்பு செஞ்சிருக்க மாட்டா சார். மேடம் ரொம்ப நல்லவங்க சார். அவங்க இந்த மாதிரி காரியத்தை செய்யறதுக்கு சான்ஸே இல்ல சார். சார், இவ மேனேஜருங்கிறதுனால எல்லாரும் இவளுக்கு ஜாலரா போடுறாங்க. இவங்க கொடுக்கற சர்டிபிகேட் எல்லாம் நான் நம்ப மாட்டேன் சார். இவ தான் காஃபில விஷத்தை கலந்து கொடுத்து அருணை கொல்ல பாத்திருக்கா சார். தயவு செஞ்சு இவ மேல ஆக்ஷன் எடுங்க சார். சார், என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுல கல்பனா ரொம்ப தீவிரமா இருக்கா சார். ஆனா நான் எந்த தப்புமே பண்ணல சார். குடிய மறக்க வைத்தியர் என்ன மருந்த கொடுத்தாரோ அதத்தான் சார் நான் கொடுத்தேன். அருணுக்கு உடம்பு முடியாம போனதுமே நான் அந்த வைத்தியருக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டேன் சார். அந்த மருந்தால அப்படியெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் வராதுன்னு அவர் சொல்லிட்டாரு. உங்களுக்கு இன்னமும் சந்தேகம் இருந்தா என் டேபிள்ல தான் அந்த பொடி இருக்கு சார். நீங்க கூட அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், மேடத்தை வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த மருந்தை வாங்கி கொடுத்ததே நான் தான் சார். மேடம் சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். சார், இவங்க 2 பேரும் வைத்தியர்கிட்ட பொடி வாங்கினது உண்மையாவே இருக்கட்டும் சார். ஆனா அந்த பொடியை தான் கலந்து கொடுத்தாங்கன்னு என்ன சார் நிச்சயம்? அந்த பொடிக்கு பதிலா இவங்க விஷத்தை கூட வாங்கி கலந்து கொடுத்துருக்கலாமே. மூலிகை பொடி போட்டிருந்தா அருண் எப்படி சார் ரத்த வாந்தி எடுத்து மயக்க போட்டு விழுந்திருக்க முடியும்? ரஞ்சிதா, கல்பனா கேட்கிறதா நானும் கேட்கிறேன். மூலிகை பொடியால எந்த பக்க விளைவும் இல்லைன்னா அருணுக்கு ஏன் அப்படியாச்சு? எனக்கு அது என்னன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு சார். ஒரு குழப்பமும் இல்ல, எல்லாம் தெளிவா இருக்கு ரஞ்சிதா. நீங்க கொடுத்த பொடி கலந்த காஃபியை தான் பியூன் அருணுக்கு கொடுத்திருக்காரு. அந்த காஃபியை குடிச்சிட்டு தான் அருண் ரத்த வாந்தி எடுத்து மயக்கமாயிருக்காரு. டாக்டரும் அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கல்பனா உங்க மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு உண்மையா இருக்கும்னு தான் நானும் நம்புறேன். அருணோட உங்களால வாழ முடியல, அந்த கோவத்துல தான் நீங்க இதை செஞ்சிருப்பீங்கன்னு கல்பனா சொல்றாங்க. அந்த மோட்டிவ் ஸ்ட்ராங்கா இருக்கு. முதல் கட்ட விசாரணையின் அடிப்படையில சந்தேகத்தின் பேர்ல உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். சார், நான் கொடுத்த பொடியால எதுவுமே நடக்கல சார். வேற யாரோ எதையோ அந்த காஃபில கலந்துருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிங்க சார். இந்த பாருமா, நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லக்கூடாது. இவங்க எல்லாரும் சொல்றத வச்சு பார்த்தா நீ தான் இதை செஞ்சிருப்பன்னு நானும் நம்புறேன். அடுத்த கட்ட விசாரணையில இது மாறலாம். ஆனா இப்போதைக்கு நீ தான் குற்றவாளி. அமுதா, இவங்களை கூட்டு போய் லேடி செல்லும். ஓகே சார், வா. கேட்டு ஐயா, இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்க. வாங்கம்மா. கிளம்புங்க. போடி உள்ள. ரஞ்சிதா எந்த தப்பும் பண்ணல சார். அவளை அரெஸ்ட் பண்றது நியாயமே கிடையாது. அவளை விட்டுருங்க சார். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. போங்க.